மாடல் எக்ஸாம் எழுதின சில தம்பி தங்கச்சிங்க போன் பண்ணி என்னால வந்துட்டு பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல, சில கேள்வி வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அவங்க வந்துட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னு நான் கேட்டேன். கொஸ்டின் வாங்கிட்டு ஒன்னாவது கேள்வில இருந்து தொடர்ந்து நாங்க வந்து பண்ணி வந்தோம் சார், என்னால வந்துட்டு சரியா கேள்வி வந்து ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து சொல்றது எனக்கு சைக்காலஜி நான் ரொம்ப பிடிக்கும் சார், அதனால நான் எடுத்தோடனே சைக்காலஜி பண்ணேன், டைம் பத்தல, சில கேள்வி நான் மிஸ் பண்ணிட்டேன்றாங்க. சிலர் வந்து ஜிகே பண்ணிட்டு அப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைக்காலஜி கடைசியா பண்ணுறாங்க. சரியான வழி எதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி ஃபுல்லா அட்டன் பண்ணியே போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அது அட்டன் பண்ணியே போகும்போது சில கேள்வி தெரிஞ்சது இருக்கலாம், தெரியாது இருக்கலாம், அது மாதிரி அட்டன் பண்ணியே போகும்போது ஒரு 40 கேள்வியே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் 80 கேள்விக்கு 80 நிமிஷம் இருக்கு இல்லைங்களா, நீங்க ஒரு 30 நிமிஷம் மட்டும் தான் எடுத்துங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு. மீதி இருக்கிற 50 நிமிஷத்தை எடுத்து வந்துட்டு உங்களோட ஜிகே சைக்காலஜில யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நீங்க ரெண்டாவது பண்ண வேண்டியது ஜிகே. ஜிகேல 1வது கேள்வியில இருக்குன்னா 1ல இருந்து 45 வரைக்கும் அதே மாதிரி தெரிஞ்ச கேள்வி எல்லாம் அட்டன் பண்ணி போங்க. சில கேள்வி மிஸ் பண்ணிருப்பீங்க, அந்த கேள்விக்கு 2வது ரவுண்டு திரும்ப ஜிகேல போங்க. சில மிஸ் பண்ண கேள்வி எல்லாம் இருக்குல்ல, அதையும் போயிட்டு பார்த்து ஆப்ஷன் ஒமிட் பண்ணி அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. 45 கேள்வியும் ஜிகேல ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி அட்டன் பண்ணுங்க. 46வது கேள்வியில இருந்து 70வது கேள்வி வரைக்கும் தெரிஞ்ச கேள்வி அட்டன் பண்ணுங்க. அதுலயும் சில கேள்வி தெரியாத கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி எல்லாம் மிஸ் பண்ண கேள்வி நடுவில் விட்டு அந்த கேள்வி எல்லாம் ஆப்ஷன் வச்சு ஒமிட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இது மாதிரியான வழியில பண்ணீங்கன்னா கண்டிப்பா டைம் மிச்சமாகும், எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல ஒரு 40 கேள்வி தானே சார் போட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பத்தி பேசலைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா 40% சரியா ஆன்சர் பண்ணாலே போதும்னு சொல்றாங்கல்ல கவர்மெண்ட்ல, டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படித்தானே சொல்றாங்க. அப்படின்னா 32+ கேள்வி சரியா போட்டாலே போதும்னு தானே சொல்றாங்க. அந்த மிச்சம் பண்ற நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வந்து ஜிகேவிலையும் சைக்காலஜிலையும் பயன்படுத்திங்க. இனி வர்ற மாடல் எக்ஸாம் நீங்க ஒரு வேலை எடுத்து போறீங்கன்னா இதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்லையும் இதே முறையை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.